The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்தபட்ச வெப்பநிலை -8 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருக்கிறது. இதனால் கடும் குளிர் நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ், இணைப்பில் இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய தற்போதைய காலநிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கடல் மட்டத்திலிருந்து 5200 அடிக்கு மேல் இருக்கிறோம். அதாவது கடுமையான பனிப்பொழிவு இருக்கு. நீங்க பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அதாவது இந்த கார்கள் எல்லாம் கூட இந்த எந்த அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டு தற்போது நிலவரப்படி 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இங்க பனியிலே எழுதுறோம். அந்த அளவுக்கு இருக்கு. -4 டிகிரி. அதாவது நம்ம வீட்டுல ஏசி போட்டா 16 வந்தாலே இருக்க முடியாது வீட்டுல. ஆனா -4 வரலும் இங்க போயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. சுற்றுலாவுக்கு வந்தவர்கள், அது மட்டும் இல்லாம இங்கே வசிக்கக்கூடியவர்கள். சார், எப்படி இருக்கு? நீங்க பல ஆண்டுகள் அங்க இருக்கீங்க. கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இப்ப எவ்வளவு இருக்கு சார்? கடந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எப்படி அக்னி நட்சத்திரம்னு சொல்றோமோ, இங்க சில்லாய் காலான்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 21 இருந்து 40 நாட்களுக்கான கடும் பனிப்பொழிவு சில்லாய் காலான்னு சொல்லுவாங்க. அந்த சில்லாய் காலானோட ஆரம்பம் 3 நாளுக்கு முன்னாடி -8.5. கடந்த ஒரு 10 வருஷத்துல அதிகமான ஒரு பனிப்பொழிவு இங்கதான் இருந்துச்சு. இங்க தல் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி ஃப்ரீஸ் ஆயிருச்சு மொத்தமா. அதே போல இந்த வருஷம் அதிகமான கடும் பனிப்பொழிவு இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க சார். இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த கார் போக்குவரத்து அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு? இங்க காலையில பார்க்கும்போது 9 மணிக்கு தான் இயல்பு வாழ்க்கையை தொடங்குது. ஈவினிங் 5 மணிக்கு கடைகள்லாம் சாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி சார்? சார், நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்க இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலை. ஏன்னா இவங்களுக்கு இது பழகினதுதான். இங்க இருக்க நம்ம மக்களுக்கு பழகினதுதான். வழக்கமான இயல்பு வாழ்க்கை இவங்க 10 இருந்து 11க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 இருந்து 5 மணிக்குள்ள முடிச்சுக்குவாங்க. 5:30 மணிக்கே இருட்டிடும். காலையில 7:30 மணிக்கு தான். இப்ப மணி 7:30 ஆகுது. இப்பதான் நமக்கு காலையில 6 மணி மாதிரி தெரியுது. 5:30 மணிக்கே மொத்தமும் இருட்டிடும். சோ அதனால இவங்க இதுக்கு பழகினதுங்க தான். நமக்கு தான் இது புதுசா இருக்கும். அது பார்க்கலாம். அதாவது இங்க சாலைகளிலே நெருப்பு மூட்டி அந்த குளிர் காய்றாங்க. அனைத்து விடுதிகளிலுமே பாத்தீங்கன்னா ஹீட்டர் கம்பல்சரி இருக்கு. பல்வேறு இந்த உடைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா -5 -7 வரலும் தாங்கக்கூடிய உடைகளை தான், தெர்மல் வியரை நிறைய இங்க வியர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய கண்ணாடிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார் கண்ணாடிகள் முழுவதுமே பாத்தீங்கன்னா தற்போது இந்த பனி போர்வை போர்த்தியவாறு இருக்கிறது. இங்க கூட பார்க்கலாம், நம்ம எந்த அளவுக்கு எழுதுற மாதிரி இதெல்லாம் புதிய தலைமுறை நம்ம எழுத முடியுது. அந்த அளவுக்கு இங்க பனி பொழிவு. அனைத்து கார்களும் பாத்தீங்கன்னா பனி தான். பாருங்க, இதுலயே பனி இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கின்றது. உங்களுடைய பனி பொழிந்திருப்பதையும் பனி துகள்களாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome.